பாருங்கம்மா, நாளைக்கு புத்தாண்டு தமிழ் வருஷ பிறப்பு. அதனால இந்த அடுப்பு மூலிகை கோலம் போடலான்னு நான் அடுப்பு முழுகு பார்க்குறேன். அடுப்பு முழுகிறத பாருங்கள். இது மாதிரி சாணியும் கறியும் கரைச்சிக்கிட்டு இது மாதிரி முழுகணும். அடுப்பு மூழ்கி கோலம் போட்டு வச்சோம்னா காலைல எழுந்திரிச்சு அடுப்பு. மக்களே பாருங்க மக்களே, மக்களே மக்களேன்னு சொல்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் ஆத்தா என்னடாம்மா சொல்லுங்கப்பா அப்படின்னு பேசி பழக்கம். அதனால தான் பாருங்கத்தா அடுப்பு மொழியாச்சு. இப்போ கோலம் விட போகிறேன். கோலம் போடுறேன் பாருங்க. அடுப்பு கோலம் இப்படித்தான் போடணும். இது மாதிரி தான் நான் போடுவேன். நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொன்னால் கோலம் நல்லா இருக்கா, கோலத்தை பார்த்து என்னைய பாருங்கம்மா. அடுப்பு மூலம்னா அப்படி தான் வேர்க்கும். அதனால் கோலம் போட்டேன், அடுப்பு மூளையிட்டேன். நாளைக்கு வருஷ பிறப்ப சந்தோஷமாக எல்லோரும் கொண்டாடுங்கம்மா. பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே கவனமாக அடுப்பு வேலை பார்க்க பழகிக்கங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா. ஓகே.